தற்போது நாங்கள் மாவிலாறு பிரதேசத்தில் உள்ள கால்நடை வளர்ப்பாளரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் கால்நடை உற்பத்தி, பால் உற்பத்தி சார்ந்த கைத்தொழில்கள் மிக பிரதானமான வாழ்வாதாரமாக உள்ளது. இவ்வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுக்கு மிக பிரதானமான பொறுப்பாக இருக்கிறது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இப்பிரதேசத்தில் கால்நடைகளுக்கு பாரிய அழிவுகள் அழித்துள்ளதுடன் தற்போது உள்ள கால்நடைகளை பாதுகாக்க வேண்டிய பிரதான பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கௌரவ மேன்மைத்தங்கிய ஜனாதிபதி அவர்களினதும் எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களினதும் பணிப்புரைகளுக்கு அமைவாக தற்போது விசேடமான செயல் திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்போது உள்ள கால்நடைகளை பாதுகாக்க வேண்டியதும் மேலும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது எங்களுடைய 2 குழுக்கள் களத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எங்களுடைய பிரதானமான பிரதேசத்துக்குரிய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அதன் மூலம் இது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குமான நடவடிக்கைகளில் எமது திணைக்களம் தற்போது மும்முரமாக ஈடுபட்டுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு மேலதிகமாக